ஹாய் மக்களே, இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோட்டத்தில் பறித்த காய் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2 வகை கத்திரிக்காய் இருக்குது, க்ரீனிஷும் ஒயிட்டும் இருக்குது. ஸோ எனக்கு நாளைக்கு குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த 2 காயும் வச்சுமே சூப்பரான ஒரு குழம்பு பண்ணிடுவேன். அதாவது பார்த்திங்கன்னா சீனியர் அக்காவையும் கத்திரிக்காயும் போட்டு கருவாடு போட்டு நல்லா சுண்ட வச்சோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டாக இருக்கும். கீரையை கடைஞ்சி கொடுத்துருவேன். என் பையனுக்கு கொடுத்து விட்றாப்புல கொஞ்சமாக தான் பறிச்சிருக்கேன். எங்களுக்கு நாளைக்கு நான் மதியம் தான் நான் சூடாக சமைப்பேன். அதனால் வேணும்னும் போது நான் பறிச்சுக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் உள்ள காயெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இப்படி கருவாடு போட்டு சாப்பிடுவீங்க, கத்திரிக்காய் சீனியர் அப்பளம் போட்டு சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. மீண்டும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தூத்துக்குடி தமிழச்சி. பாய்.